அன்பானவர்களே, ஆவியின் கனி விசுவாசத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆவியின் கனி ஒன்றில் விசுவாசம். ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்களில் ஒரு வரம் விசுவாசம். விசுவாசம்தான் அடிப்படை. விசுவாசம் இல்லாமல் காரியங்கள் எப்படி இருக்குமா? செத்த கிரியைகளாக இருக்குமா? ஆண்டவர் உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கணும். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை விசுவாசிக்கணும். அவர் நம்மை வாழ்க்கையை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இல்லை. ஒரு பிரசங்கியார் இருப்பாராக சொன்னார், ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கடுகு விதையில விசுவாசம் மலையை பெயர்ந்து போக பண்ணும். பாருங்கள், உங்கள் வீட்டு பின்னாடி பாறை இருந்திருக்கு, அவங்களுக்கு பயங்கர டார்ச்சர் இருந்திருக்கு. அது வெயில பகலில் வைக்கலாம் செக் பண்ணிவிட்டு நைட்டு அதை வெளியிடும் போது அப்போ அவங்க இந்த ஜெபத்தை கேட்டு வந்திருக்கோமே, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையே பெயர்ந்து போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோடு வந்து என்ன பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. நைட்டு இசப்பா காலையில் பார்ப்பேன் இந்த பாறை எப்படி என்னை விட்டு போயிடணும், இந்த இடத்துல இந்த பாறை இருக்கக்கூடாது, அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு காலையில் முதல் வேலையை வந்து பார்த்தாங்க, அந்த பாறை அப்படி இருந்துச்சு. அப்போ சொன்னாங்களா, நேற்றே தெரியும் நீ போக மாட்டே அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன நினச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்கள் விசுவாசம் அப்படி இருக்கா? எக்ஸாம் டைமில் பாருங்கள், சிலருக்கு பயங்கர பக்தி இருக்கும். சேப்பல் போகிறது என்ன, சர்ச்சுக்கு போகிறது என்ன, கோயிலுக்கு போகிறது என்ன, பயங்கரமாக பக்தியாக இருப்பாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது திரும்ப பக்தியாக ஆயிடுவாங்க இல்லை. காணிக்க வைக்கிறது என்ன, சோத்திர காணிக்க வைக்கிறது என்ன, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மார்க் குறைஞ்சிட்டு ஃபெயில் ஆகிட்டாங்க, உடனே அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கே தெரியும், எழுதுன அன்னைக்கே தெரியும் இதில் இவ்வளோ மார்க் தான் வரும், அன்னைக்கே தெரியும் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன, சோத்திர காணிக்க என்ன, கர்த்தர் முன்னாடி வந்தது என்ன? விசுவாசத்தோடு எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை ஜெபிக்கிறீங்களா, பெற்றுக்கொண்டோன்னு விசுவாசிங்க. விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. விசுவாசம் தான் ரட்சிப்பை கொண்டு வருது, விசுவாசம் தான் நித்திய ஜீவனை கொண்டு வருது, விசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஸோ விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.